கோச்சார சனி போய் ஒவ்வொருத்தருக்கும் எந்தெந்த கிரகத்தை தொடுது அது சார்ந்த அந்த கோயில் இருக்கு, அதுக்கு போகணும். பட் இப்போ நம்ம ஒரு சேஃப்டியாக ஃபீல் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கும்ல, அதுக்கு இந்த தெய்வம் எந்த ஊரில் இருக்கோம், இந்த ஊரில் நடராஜர் இருக்காரோ அங்கே போய் இவங்க வழிபாடு செய்யணும். எந்த லக்னமாக இருந்தாலும் ரெண்டாம் இடத்தை பார்த்தா இதை ஃபேஸ் பண்ணி தான் தனுசு மண்டலத்தை 10ஆம் இடத்துல சனி. இவங்களுக்குமே கொஞ்சம் அந்த மணி ஜாதகம் பர்சனலாக வந்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு இப்போ இந்த கோச்சார சனி இப்போ எந்தெந்த கிரகத்தை தொடுதுன்னு காம்பினேஷனுக்கு வந்து தெய்வம் இருக்கு. லைஃப் லாங் இந்த தெய்வத்தை வணங்கிட்டே வந்தாங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். ஸ்ரீ வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜித்து. இன்னைக்கு என் கூட ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் இருக்காங்க. என்கேவி முறை ஜோதிடர் ஜெயகாந்தன் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். ரிஷப லக்னம். ரிஷப லக்னத்துக்கு சார் இப்போது சனி வந்து 11 இருக்கு. லக்னத்தையே பார்த்தோம். இந்த சனி வந்து லக்னத்தை பார்த்தா சார் தலை சார்ந்த ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வரலாம். இல்லைன்னா சில பேர்த்துக்கு மைக்ரைன் பிரச்சனை இல்லைன்னு வைங்க, இப்போ அது ஸ்டார்ட் ஆகிடும். தலை வலி பயங்கரமாக எடுக்க ஆரம்பிச்சோம் இவங்களுக்கு. இந்த 11ஆம் இடம் அப்பயே நான் சொன்ன மாதிரி அண்ணன் இருந்தாங்கன்னா, இப்போ சில பேர் சிங்கிள் ஒரு ஆமாம் அண்ணன்னு நினச்சிட்டு இருப்போம் இல்லையா, நம்ம ஆமாம் அண்ணன் மாதிரி நினச்சிட்டு இருப்போம்ல, அவங்க கூட சின்ன முரண்பாடுகள், கருத்து வேறுபாடுகள் ஏதாவது வரலாம். இல்லைன்னு வைங்க, அவங்க எங்கேயாவது ஃபாரின் போயிடுவாங்க, இவங்களால பெருசாக பேச முடியாத சூழ்நிலை ஒன்று கிரியேட் ஆகிடும். இவங்க எப்பவுமே வந்து வழிபடுற தெய்வம் சார் சுதர்சனன் சொல்லி. சுதர்சனன் இந்த நரசிம்மர், யோக நரசிம்மருக்கு சுதர்சன சக்கரம்னு கேள்வி. ஆமாம் 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 சுதர்சன மூர்த்தி. எஸ். அவங்க அந்த தெய்வத்தை இவங்க எப்பவுமே வழிபாடு பண்ணலாம். ஓகே. எப்பவுமே பண்ணால் அவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அவங்க தனிப்பட்ட ஜாதகம் வெவ்வேறு கோயில்கள் கொடுத்தாரு, பட் இது காமன். ஓகே. இந்த லக்னக்காரங்க இது எப்பவுமே லைஃப் லாங் சொல்கிறேன், லைஃப் லாங் இந்த தெய்வத்தை வணங்கிட்டே வந்தாங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். மிதுன லக்னம்ல இருக்கவங்க எந்த கடவுள் வழிபடலாம் சார்? மிதுன லக்னத்துக்கு இப்போ வந்து 10ல் இருக்கு சனி. மிதுன லக்னத்துக்கு 10ல் மீனத்தில் சனி இருக்கும். இப்போது தொழில் இப்போ மந்தமாகும். சில பேர் என்னை கூப்பிட்ருக்காங்க சார், தொழிலே கம்ப்ளீட்டாக முடங்கிருச்சுன்னே சொல்கிறவங்களாம் இருக்காங்க. அது அவங்கவுங்க கர்மான்னு சொல்லுவோம் இல்லையா. ஆமாம். அதனால் இப்போது ஏதாவது மேனேஜ் பண்ணிப்பாங்க அப்படிங்கிறவங்களுக்கு கொஞ்சம் பெரிய ஒரு அந்த தொழில் சார்ந்த ஒரு விஷயம் ஒரு நெருக்கடி கொடுத்துரும், பயங்கரமான ஒரு விஷயத்தை கொடுத்துரும். இவங்க எப்போவுமே வழிபடுற தெய்வம் வந்து சார் மாரியம்மன் இருக்கு. மாரியம்மன், அந்த மாரியம்மனை இவங்களை பிடிச்சதாலே போதும். ஓகே. அதாவது சார் இதெல்லாம் காமன். இப்போ இந்த கோச்சார சனி போய் ஒவ்வொருத்தருக்கும் எந்தெந்த கிரகத்தை தொடுது அது சார்ந்த அந்த கோயில் இருக்கு, அதுக்கு போகணும். பட் இப்போ நம்ம ஒரு சேஃப்டியாக ஃபீல் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, நம்மளால் எதுவுமே டிசைட் பண்ண முடியல, ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கும்ல, அதுக்கு இந்த தெய்வம் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஓகே ஓகே. மிதுன லக்னக்காரங்களுக்கு மாரியம்மன் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். கடக லக்னம்காரங்க என்ன கோயிலுக்கு போகலாம் சார்? கடக லக்னக்காரங்களுக்கு இப்போ சனி வந்து கிட்டத்தட்ட 9ல் இருக்கு, பாக்கியத்தில் இருக்கு. இப்போ அவங்களுக்கு வந்து பாக்கியம் ஒரு விஷயம் என்ன எதிர்பார்க்கணும், ஒரு பாக்கியம் தேவைப்படணும் சார். 9ஆம் இடம் வந்து ரொம்ப மெயின் பாக்கியம். ஏன்னா திரிகோணஸ்தானம்னு சொல்லுவோம். அந்த 9ஆம் இடத்துல வரும்போது ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நம்ம பாக்கியம் தேவைப்படும்ல, அது அவங்களுக்கு கம்மியாக ஆரம்பிச்சிடும். அப்பா இருந்தாங்க அப்படின்னா அப்பாவுக்கு ஏதாவது சின்ன செலவு, மெடிசன் செலவு ஏதாவது நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்டு அப்பா கூட கருத்து வேறுபாடு ஏதாவது ஆகும். இல்லைன்னா படிக்கிற பசங்களோ இல்லை வேறு ஏதாவது வேலைக்கு போகிறவங்களோ அப்பா கூட இருக்க முடியாமல் ஹாஸ்டல்ஸோ ஆர் வேறு எங்கேயாவது வேலை கிடச்சி அங்கே போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை க்ரியேட் பண்ணும் இவங்களுக்கு. இவங்களும் கிட்டத்தட்ட கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டாக தான் இருப்பாங்க. இவங்களும் கடக லக்னம். இந்த கடக லக்னத்துக்கு ஒரு தெய்வம் வரும் சார், நடராஜர் தெய்வம்.
நடராஜர், சிதம்பரம் நடராஜர். எஸ். அந்த அந்த தெய்வம் எந்த ஊரில் இருக்கோ, எந்த ஊரில் நடராஜர் இருக்காரோ அங்கே போய் இவங்க வழிபாடு செஞ்சுட்டே இருக்கும். போனாலே இதே மாதிரி தான் ஹெல்ப்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவாங்கள்ல, அது கிடைக்கும் உங்களுக்கு, கண்டிப்பாக கிடைக்கிறது. சிம்ம லக்னக்காரங்க எந்த கோயில் போகலாம்? சார் சிம்ம லக்னக்காரங்களுக்கு இப்போது இவங்களும் கிட்டத்தட்ட ஃபினான்ஷியல் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. கன்னிங்கிறது சிம்ம லக்னத்துக்கு 2ஆம் இடத்தை பார்க்கும்போது இவங்களும் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். இல்லை அப்படின்னா குடும்பம் சார்ந்து ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணுறாங்க. இவங்களுக்கு இந்த சிம்ம லக்னக்காரங்க சார் இந்த பச்சையம்மன் சொல்லியிருக்கோம். பச்சையம்மன் கேள்விப்பட்டிருக்கீங்க? இந்த பச்சையம்மனை இவங்க வழிபாடு செஞ்சே வரலாம். இவங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இவங்களுக்கு இதுலேருந்து கண்டிப்பாக அவங்களுக்கு உண்டான அந்த ஒரு முடிவோ ஏதோ ஒரு வேயோ கண்டிப்பாக அந்த அம்பாள் உங்களுக்கு கண்டிப்பாக தருவாங்க. கன்னி லக்னக்காரங்க என்ன கடவுள் வழிபடலாம் உங்களுக்கு? நான் எனக்கும் நீங்கள் சொன்னீங்கன்னா வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அது கன்னி லக்னத்துக்கு இப்போ என்னென்னா 7ல் இருக்குது சார். கோச்சாரசன் 7ல் இருக்குது. கல்யாணம் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு தடையாயிடும். அண்டு கல்யாணம் ஆனவங்களுக்கு கொஞ்சம் வருஷம் இருக்கணும் சார். இல்லை இப்போ தான் ஒரு 1 இயர் தான் ஆச்சு, போன வருஷம் தான் ஆச்சு அப்படின்னா ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு சின்ன சின்ன ஆர்கியூமெண்ட்ஸ் கிரியேட் ஆகும். ஏன்னா கலத்துற இடத்துல இப்போது கன்னி லக்னத்துக்கு நிற்கிது. அதனால் கொஞ்சம் மன உளைச்சலுக்கு ஆளாகலாங்க. அதனால் இவங்க சார் இது காமன். இந்த கன்னி லக்னக்காரங்க கம்ப்ளீட்டாக எப்போவுமே பிடிச்சிக்க வேண்டியது நம்ம வெள்ளீஸ்வரர்னு தெரியல சார். இங்கே நம்ம மயிலாப்பூரில் இருக்குது கபாலீஸ்வரருக்கு இந்த சைடு இந்த மார்க்கெட் ரோடுன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே வெள்ளீஸ்வரர் கோயில் இருக்குது. வெள்ளீஸ்வரர் எந்த ஊரில் இருந்தாலும் சரி இந்த தெய்வத்தை அவங்க பிடிச்சிக்கிட்டாங்க அப்படின்னா இவங்களும் நல்லா ஃப்ரீ ஆவாங்க. அவங்களுக்கு ஃபீல் பண்ணுறது தெரியும் அவங்களுக்கு. சார் உங்களுக்கும் கண்டிப்பாக துலா லக்னக்காரங்க எந்த கடவுள் வழிபடலாம்? சார் இப்போ துலா லக்னத்துக்கு 6ல் சனி இருக்கும். அதாவது எந்த இடம்னா சார் வியாதிக்கு உண்டான இடத்துல இப்போது இருக்கும். இது என்ன வசனையா என்ன சொல்லுவாருன்னா சார், திடீர்னு வயசானவங்க திடீர்னு யாராவது இருந்தாங்கன்னா விழுந்துப்படுத்துவாங்கன்னு சொல்லுவார். ஏன்னா நோய் ஸ்தானத்தில் இருக்கு சனி. இப்போது வேற ஒரு மிடில் ஏஜாக இருக்காங்கன்னு வைங்க, கொஞ்சம் ஏதாவது உடம்பை அண்டு இவங்க இருக்காங்களா சார், நம்ம ஒரு 18லேருந்து 20 மிட் ஏஜில் இருக்கிறவங்க வாகனத்தில் பார்த்துக்கணும், ஆக்சிடென்ட்ஸ் ஆகும். ஓகே, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவங்க இந்த சமயம் ஏன்னா 6ல் நிற்கிது, துலா லக்னத்துக்கு 6ல் நிற்கும் போது இந்த பிரச்சனை எல்லாமே கொடுத்துரும். ஏன்னா சார் 6ல் இருந்துன்னா 8 பார்த்துரும். இந்த திடீர் அதிர்ஷ்டம்னு ஒன்று சொல்லுவாங்க, 8ஆம் இடம் திடீர் அதிர்ஷ்டம். ஆமாம், அது இல்லாமல் போயிடும் இப்போ. ஓகே, அண்ட் 8ஆம் இடம் தான் ஆக்சிடென்ட்ஸு. அதை வச்சு தான் சொல்கிறேன். இது பயமுறுத்துறதுக்கோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது பெட்டர். கேர்ஃபுல்லுக்கு மட்டும்தான் சொல்கிறேமே தவிர மற்றபடிலாம் எதுவும் நெகட்டிவை போட்டு பரப்பணும் அப்படிங்கிறதுக்கே இல்லை. கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறதுக்கு மட்டும்தான் சொல்கிறேன். இந்த துலா லக்னத்துக்கு சார் இவங்களுக்குமே கம்ப்ளீட்டாக இந்த சுதர்சனம் சொல்லுவோம் சார், சுதர்சனமூர்த்தி இவங்களை பிடிச்சிட்டா இவங்களுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அது அவங்களே ஃபீல் பண்ணுவாங்க. ரெகுலராக போயிட்டே இருந்தாங்கன்னு வைங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். சுதர்சனமூர்த்தி. விருச்சிக லக்னக்காரங்க எந்த கடவுளை வழிபடலாம் சார்? விருச்சிக லக்னக்காரங்க சார் இப்போ மணி ஃப்ளோ நல்லா இருக்கும். அப்போ இவங்க தான் ராஜா. அதுவும் அந்த 2ஆம் இடத்துக்கு உண்டான குரு சார் மிதுனத்துலேயோ துலாத்துலேயோ கும்பத்துலேயோ இருந்ததுன்னா மணி ஃப்ளோ ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பர். திருக்கணிதப்படி சனி 5ல் ஏறி அந்த 2 பாத்திரம் வாக்கியப்படி இப்போ வரப்போகுது. சில பேர் மணி பிரச்சனையில் இருக்கலாம், சில பேர் இல்லாதவங்க இப்போ கம்மிங்க டேஸில் சொல்கிறேன். இவங்களுக்கு மணி ஃப்ளோ 2ஆம் இடத்தை எந்த லக்னமாக இருந்தாலுமே சார் 2ஆம் இடத்தை பார்த்தா இதை ஃபேஸ் பண்ணியே தான் ஆவாங்க. விருச்சிக லக்னத்துக்கும் அதே மாதிரி தனுசு மண்டலத்தை 10ஆம் பார்வையை சனி பார்த்துரும். இவங்களுக்குமே கொஞ்சம் அந்த மணி இந்த டாக்குமெண்ட் வச்சு பணம் வர்ற மாதிரிலாம் அமைப்பு இப்போ கொடுத்துரும் இவங்களுக்கு. பட் ஃப்ளோ இருக்குது, இவங்களுக்கு மணி ஃப்ளோ இருக்கும், அது பிரச்சனை இல்லை. பட்
அந்த மணி வரவுன்னு இருக்கு இல்லையா, சில பேர்த்துக்கு டாக்குமெண்ட்டை வச்சு வாங்குவாங்க, நகையை வச்சு வாங்குவாங்க. வரவு, இந்த மாதிரி ஒரு வரவு வந்துடும். இவங்களுக்கு உண்டான தெய்வம் சார். இவங்களுக்கும் கம்ப்ளீட்டாக மகாலட்சுமி. மகாலட்சுமி பிடிச்சிக்கிட்டாங்கன்னா ஒரு விஷன், ஒரு ஒரு வே அவங்க கண்டிப்பாக கொடுக்கும். தனுசு லக்னக்காரங்க எந்த கடவுளை வழிபடுறாங்க சார்? தனுசு லக்னக்காரங்களுக்கு இப்போ 4ல் சனி இருக்குது சார். அம்மாவோட ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கணும். ஓகே. மேஜரே இல்லை, மேஜராகவே நினச்சிக்குவேன். உடம்ப இருக்காங்க, கூட இருக்காங்க, எல்லாருமே பார்க்கணும். அது தனுஷ்காரங்க. தனுசு லக்னக்காரங்க ரொம்ப மெயினாக பார்த்துக்கணும். இவங்களுக்கு என்னென்னா சார், சடனாக ஒரு சேஞ்ச் கொடுத்துருணும். என்ன சேஞ்சாக திடீர்னு வீடு மாறுறாங்க, திடீர்னு இந்த ட்ராவல் சொல்லுவாங்கள்ல, திடீர்னு அன்பிளான்டு ஒரு ட்ராவல் சொல்லுவாங்கல்ல, அது இப்போது நடந்திருக்கலாம், இல்லை கம்மிங் அப் டேஸில் இந்த வருஷத்தில் நடக்கலாம். ஏன்னா 4ல் இருக்குது. வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு கொடுங்க சார், பார்த்து வாங்குங்க. ஏன்னா 4ஆம் இடம் தான் வாகனம். வாகனத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதே மாதிரி சார், ஃபுட்டு அது வந்து இன்டைஜஷன் மாதிரி கொடுத்துருமா, அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து சாப்பிடுங்க, டயத்துக்கு சாப்பிடுங்க. ஏன்னா சார் 7ல் குரு இருக்குது, நல்ல அமைப்பு. இதில் மிதுனத்தில் குரு இருக்குது. கல்யாணத்துக்கு சப்போஸ் பார்த்துட்டு, இதெல்லாம் காமன் தான் சார், எல்லாத்துக்கும் நடக்கணும்னு இல்லை. கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ வரன் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. தனுசு லக்னக்காரங்க நிறைய சான்ஸ் இருக்குது. ஒரு சுப நிகழ்ச்சிகள்லாம் குட் நியூஸஸ் 1 by 1 வரும். 1 by 1 அவங்களுக்கு வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இவங்களுக்கு உண்டான தெய்வம் வந்து சார் சுப்பிரமணிய சுவாமி. இவங்களுக்கு இந்த சுப்பிரமணிய சுவாமியை இவங்க பிடிச்சிட்டான்னு வைங்க, அவரே கூடயே வந்து நம்ம வழிகட்டுறோம். அது நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. மகர லக்னக்காரங்க எந்த கடவுளை வழிபடு? சார், மகர லக்னக்காரங்களுக்கு இப்போ வந்து 3ல் இருக்குது சார். சனி வந்து 3ல், மீனத்தில் 3ல் இருக்குது. ஃபோனை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்கள், இல்லை உடஞ்சிரும். இல்லைன்னா சில பேர்த்துக்கு ஃபோன் புதுசாக வாங்குகிற அமைப்பும் கொடுத்துருமா அது. அதனால் அந்த ஃபோனெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பத்திரமா பார்த்துக்கோங்க. டாக்குமெண்ட்டு மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதாவது மெயினான டாக்குமெண்ட்ஸ், அதாவது சார் இந்த படித்த சில இதெல்லாம் வச்சுருப்போம் சார், டிகிரிஸ், இதெல்லாம் டப்புன்னு மிஸ் ஆகிடுமா, அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அவங்க பார்த்துக்கணும். ஏன்னா 3ல் திடீர்னு த்ரோட் பிரச்சனை இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. சில பேர்த்துக்கு சார் வாய்ஸே மாறிடுது. அதாவது ரொம்ப நான் அப்படியே மிமிக்ரி மாதிரி அப்படியே புதுசாக அப்படி நான் சொல்லலை, பட் வாய்ஸில் ஒரு சின்ன ஒரு சேஞ்சஸ் கொடுத்துருவோம். ஏன்னா த்ரோட்டு 3ஆம் இடம் தான் த்ரோட் சொல்லுவோம். ஓகே. அதனால் கொஞ்சம் அதை வாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாறும், அதை பார்த்துக்கோங்க. அந்த இஎன்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆமாம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்னதாக, மேஜர் இல்லை, சின்னதாக அதை நடக்கிற வாய்ப்பு இருக்குது. அதை அவங்க கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க சார். இவங்களுக்கு உண்டான தெய்வம் வந்து சார், மகர லக்னக்காரங்களுக்கு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தான் இவங்களுக்கு லைஃப் லாங். சூப்பர். இவங்க அந்த தெய்வத்தை அவங்க ஊரில் எங்கே மீனாட்சி சுந்தரேஸ்வரர், அல்லது சில பேர் ஊரில் வந்து மீனாட்சி சொக்கநாதர் தாங்க இருக்காங்க அப்படின்னா போகலாம். அந்த தெய்வத்தை அவங்க பிடிச்சிக்கிட்டாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கும்பலக்னக்காரங்க என்ன கடவுள் வழிபாடு? சார், நம்ம முன்னாடியே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா கும்பலக்னம் தான் சார் பேசணும். கும்பலக்னக்காரங்களுக்கு 2லேயே சனி இருக்குது சார். இவங்களுக்கு கண்டிப்பாக மணி ஃப்ளோ ஃபினான்ஷியலாக ரொம்ப ஸ்டெபிள் பண்ணுவாங்க. குடும்பத்துலேயும் இந்த மாதிரி சொன்ன மாதிரி சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இவங்க மெயினாக மெயினாக நான் சொன்னல சார், இந்த 2ஆம் இடத்தை பார்க்குற சனி வந்து 2ஆம் இடத்தை பார்க்குற லக்னக்காரங்க கன்ஃபார்மாக இந்த கோயிலுக்கு கொஞ்சம் போங்க. இது போனீங்கன்னா நல்லா உங்களுக்கு பயங்கர ஒரு வேவே உங்களுக்கு கிரியேட் பவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இவங்களுக்கு கும்பலக்னக்காரங்களுக்கு சார் அதே தான், மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தான், அல்லது மீனாட்சி சொக்கநாதர். இவங்கள கண்டிப்பாக இவங்க போகணும். சூப்பர். போனாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக மாற்றம் வருது. லாஸ்ட்டாக மீனம், இவங்க எந்த கடவுள் வழிபடலாம்? சார், மீன லக்னக்காரங்களுக்கு இப்போ லக்னத்துக்கே வந்தாச்சு, சனி வந்துருச்சு. சார் லக்னத்துக்கு இப்போ கன்னி லக்னத்துக்கும் சரி, மீன லக்னத்துக்கும் சரி சார், அவங்க லக்னத்து மேலேயே சனி நிற்கும். அப்போ அது என்ன பண்ணணும்னா சார், ஒரு கணக்கு சொல்லுவாங்க, ஒரு
ஒரு வைப் நமக்கு ஒரு கொடுக்குமா. இந்த கன்னி லக்னங்களுக்கு, தனுசு லக்னங்களுக்கு, இவங்க மீன லக்னம். இது என்ன சார், மீனத்துல இருந்து 10ஆம் பார்வையா தனுஷை பார்த்துரும், லக்னத்தையே பார்த்துரும். கன்னி லக்னத்துக்கு 7ல இருந்து லக்னத்தை பார்த்துரும். மீனத்துக்கு 7லயே, இப்போ மீனத்துக்கு லக்னத்திலே இருக்கு. இந்த 3 லக்னக்காரங்களுக்கு சார் ஒரு வைப்பு பண்ண மாதிரி இருக்கும், ஒரு அதிர்வு நடக்கிற மாதிரி இருக்குமா. உடம்புலையும் சரி நடக்கிற சம்பவம் ஹாப்பியாக இருந்தால் ஹாப்பி கொடுத்தாலும் கொடுத்துரும். அது சார் ஒரு சந்தோஷமான விஷயமான ஒரு மாதிரி நமக்கு ஏன்னா எதிர்பார்க்காத ஒரு ஹாப்பி நியூஸ் வருது அப்படின்னு ஒரு நமக்கு ஒரு வைப் ஒன்று ஆகும்ல, அந்த மாதிரியும் கொடுத்துருப்பாங்க. இவங்களுக்குமே சார் மீன லக்னக்காரங்களுக்கும் எப்பயுமே சுப்பிரமணியர் வழிபாடு தான். சுப்பிரமணியர் வழிபாடு இவங்க பிடிச்சிட்டாங்கன்னா பயங்கர சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. சூப்பர். 12 லக்னத்துக்கும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ இதுல வச்சு எனக்கு இந்த கடவுளை வழிபட்டனால நல்லா இருக்கு அப்படின்னு நீங்க பரிந்துரை செஞ்சு யாராவது உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்காங்களா? சார் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சார், நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இது வந்து சார் இது வந்து காமன். நான் வந்து நம்ம ஜாதகம் பர்சனலாக வந்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு இப்போ இந்த கோச்சார சனி இப்போ எந்தெந்த கிரகத்தை தொடுதுன்னு அந்த காம்பினேஷனுக்கு வந்து தெய்வம் இருக்கு. அந்த தெய்வத்துக்கு நாங்கள் அனுப்பும் போதெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, ஏகப்பட்ட பேர் எங்களுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. நிறைய ஃபோன் கால்ஸ் இருக்கு, நிறைய வாட்ஸ்அப் மெசேஜஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் நிறைய பேருக்கு நடந்துட்டு தான் இருக்கு. என்னன்னா சார் இது வந்து நான் கிரியேட் பண்ணதில்லை, இந்த சிஸ்டத்தை நான் கிரியேட் பண்ணதே இல்லை. இதை நான் வர்றவங்களுக்கு நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு இங்கேயே சுற்றுறீங்க, உங்கள் வழி அங்கே இருக்குது காட்டுற ஒரு நபர் தான் நான். இந்த கிரகம் இந்த வேற ஒரு கிரகத்தை போய் டச் பண்ணுச்சுன்னா இந்த 2.5 வருஷ காலம் சில பேர்த்துக்கு கடுமையாக இருக்கா, சில பேர்த்துக்கு ஒரு அளவுக்கு இருக்கா, சில பேர்த்துக்கு நல்லது இருக்கா. இந்த காம்பினேஷனை எடுத்து கோயிலை கொடுத்தோன்னா அதுவாக நடந்துடும். அவங்க கண்டினியூஸாக போகணும், அவங்க நம்பிக்கையாக போய் அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணாங்கன்னா ரிசல்ட்ஸ் நிறைய இருக்குது சார். ஓகே, அதில் நாங்கள் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்கோம். ஏன்னா ஒரு 45-50 வருஷமாக வந்து இதுக்குன்னே ஸ்பெண்ட் பண்ணிட்டு போயிட்டார், லைஃபே இதுக்குன்னே கொடுத்துட்டு போயிட்டார் வசதி. அப்போது அதை எங்களுக்கு சும்மா ஈஸியாக கொடுத்துட்டு போயிட்டார். என்னப்பா வர்ற ஜோதிட நம்பிக்கையாக வர்றவங்களுக்கு இதை சொல்லி அனுப்புன்னு எங்களுக்கு கொடுத்தாரு. இப்போ எங்கள் வேலை என்ன சார், கண்டிப்பாக கரெக்டாக சொல்லணும். கோயில்களை அந்த பலன்களையும் அந்த கோயிலையும் கரெக்டாக சொன்னாலே அது நான் நடந்துடும் சார். நிறைய பேர் இருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் த டைம். இவ்வளோ நேரம் எங்களுக்கு விரிவான விளக்கம் கொடுத்தது. நன்றி சார், நன்றி.